மண்டல குழு தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு வே கருணாநிதி அவர்களே, அன்பு சகோதரர் ஷானவாஸ் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் திருநீர்மலை தமிழரசன் அவர்களே, முன்னணி பொறுப்பாளர்கள் பம்மல் சுப்பிரமணி, பொற்செழியன், இனிய வளவன், மாது விக்ரமன், தன்ராஜ், ரமேஷ் ஆகிய தோழர்களே, அன்பு சகோதரர் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களே, என்னோடு தொடர்ந்து ரம்ஜான் காலத்தில் நோன்பிருந்து வருகிற முன்னணி பொறுப்பாளர்கள் பாலசிங்கம் அவர்களே, இளஞ்சேக்குவேரா அவர்களே, நெப்போலியன் அவர்களே, முத்தமிழன் அவர்களே, மற்றும் இந்த பகுதியை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர் கராத்தே பாண்டியன் அவர்களே, இயக்கத்தின் முன்னோடிகளே, இஸ்லாமிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னர் பேசிய தோழர்கள் குறிப்பிட்டதைப் போல இது ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கான நிகழ்வு. அஜ்மல் கான், கவிஞர் அஜ்மல் கான் அதை சுட்டிக்காட்டினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இஸ்லாமிய சொந்தங்களுக்கு விடுத்த அழைப்பை பற்றி சொன்னார். இஸ்லாமியர்களே, யாரையும் சார்ந்திருக்க வேண்டாம், சேர்ந்திருப்போம் வாருங்கள் என்று எமது கட்சி தலைவர் இஸ்லாமிய சமூகத்திற்கு விடுத்த அழைப்பை ஏற்று இன்றைக்கு ஏராளமானவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே தங்களை இணைத்து கொண்டு பணியாற்றி வருகிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டினார். நான் எப்படி நோன்பிருக்க முடிவெடுத்தேன் என்பதையும் சொன்னார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோல ஒரு இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியிலே நான் பங்கேற்ற போது எனக்கு சற்று நெருடலாக இருந்தது. பட்டினி கிடந்தவர்கள் வந்து நோன்பை துறந்து பசியாறுகிறார்கள், நமக்கு எதற்கு கஞ்சி கொடுக்கிறார்கள் என்று எனக்கு தோன்றியது. அப்போதுதான் நான் சொன்னேன், ஒரே ஒரு நாளாக இருந்தாலும் நாங்களே உங்களுக்கு விருந்து வைத்து நோன்பு துறக்கிற இஃப்தார் விருந்து வைத்து அந்த நிகழ்ச்சியில் உங்களோடு நானும் நோன்பு வைத்து வந்து கஞ்சி குடிப்பேன் என்று சொன்னேன். அப்படி தொடங்கியதுதான். அதன் பிறகு நமது இயக்கத்திலே உள்ள தோழர்கள், ஒரு நாள் போதாது, இன்னொரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் சகர் உணவுக்கு, 2 நாள் போதாது, இன்னொரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் இஃப்தார் விருந்துக்கு என்று ஒரு நாள் என்பது 5 நாளாக மாறியது. 30 நாளும் இருக்க வேண்டும் என்று ஆசைதான். ஆனால் எனக்கு இருக்கிற பணிச்சுமைகள் 30 நாட்கள் நோன்பு இருக்கக்கூடிய அளவுக்கு தோதாக இல்லை.
இன்றைக்கு கூட பாருங்கள், காலையிலிருந்து நிறைய நிகழ்ச்சிகள். 2 மணிக்கு மேல் லோயலா கல்லூரியிலே மாணவர்களிடையே பேசிவிட்டு 4-5 மணிக்கு நான் திடலுக்கு அலுவலகத்திற்கு வந்து அங்கே இருந்த ஏராளமான பார்வையாளர்களை எல்லாம் சந்தித்து விட்டு கிளம்புவதற்கு அங்கேயே மணி 5:45 6 ஆகிவிட்டது. அப்துல் ரஹ்மான் 5:30 மணிக்கே வந்து நினைவுபடுத்தினார், கிளம்பலாம், நேரமாகிவிட்டது, 1 மணி நேரத்திற்கு மேலாகும். ஆனாலும் அங்கே திரண்டிருந்தவர்கள் வந்து என்னை சூழ்ந்து கொண்டார்கள். அவ்வளவு பேரையும் நான் பார்த்து பதில் சொல்லிவிட்டு அவர்களுக்காக பேச வேண்டியவர்களுக்கு பேசிவிட்டு கையெழுத்து போட வேண்டிய மனுக்களில் கையெழுத்து போட்டு கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி போக்குவரத்து நெரிசலை எல்லாம் தாண்டி இங்கே வந்து சேர நோன்பு துறக்கும் நேரம் முடிந்துவிட்டது. ஆகவே வழியிலேயே நாங்கள் 6:26 27 இந்த நேரத்தில் தண்ணீர் குடித்து நோன்பை துறந்தோம். இப்படி நோன்பு வைக்கிற நாள் கூட ஓய்வெடுக்க முடியாத நிலை. இதற்கு பிறகும் நான் ஏராளமான சந்திப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது, பார்க்க வேண்டியிருக்கிறது. தேர்தல் நேரமும் கூட. வழக்கமாக நோன்பு தொடங்கி 10 நாட்கள் பிறகுதான் நான் பங்கேற்பதுண்டு. இந்த முறை 2வது நோன்பிலிருந்தே நான் என்னுடைய முதல் நோன்பை தொடங்கிவிட்டேன். இன்றைக்கு நீங்கள் எல்லாம் 3வது நோன்பு இருக்கிறீர்கள். நானும் என்னோடு இதில் இணைந்து கொண்ட தோழர்களும் 2வது நோன்பை வைத்திருக்கிறோம். இந்த முறை 5 நாள் இருக்க முடியாத நிலை 4 நாளாக சுருக்கி கொண்டோம். 5வது நாள் 17ஆம் தேதி வருகிறது. அன்றைக்கு நான் மும்பையிலே இருக்க வேண்டும். 16ஆம் தேதி இரவே நான் மும்பைக்கு செல்ல வேண்டும். ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய யாத்திரையை முடிக்கிறார். பாரத் ஜோடோ நியாய யாத்ரா என்று அவர் 2ஆம் கட்ட பயணத்தை தொடங்கி நாளைக்கு மும்பையிலே முடிக்கிற நிலையில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைக்கிறார். நானும் அதிலே பங்கேற்க வேண்டும். ஆகவே அப்துல் ரஹ்மான் சொன்னார், 5 நாள் என்பதை 4 நாட்களாக நாம் சுருக்கிக் கொள்ளலாம் இந்த ஒரு முறை என்று சொன்னார். ஆகவே இந்த முறை நான் 4 நாட்கள் மட்டுமே நோன்பு இருக்கிறேன். இதுபோல ஒரு சகோதரத்துவம் இஸ்லாமியர் அல்லாத எம்மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களோடு இணக்கமாக யாவற்றையும் அணுகுகிற ஒரு சகோதரத்துவத்தை நாம் இஸ்லாத்திலே பார்க்கிறோம். இஸ்லாம் சகோதரத்துவத்தின் ஊற்று கண்ணாக இருக்கிறது. இஸ்லாமியர்களை நாம் பாய் என்று அழைக்கிறோம். பாய் என்கிற சொல்லுக்கு சகோதரன் என்றுதான் பொருள். அது உருது மொழியா இந்தியா என்று தெரியவில்லை. உருதுவாகத்தான் இருக்கும். பாய் என்றால் சகோதரா என்றுதான் பொருள். ஒரு மதத்திலே அழைக்கிற போதே விழிக்கிற போதே சகோதரன் என்பதை சொல்லித் தருகிற, உணர்த்துகிற, அதை நடைமுறைப்படுத்துகிற ஒரு மகத்துவம் இஸ்லாத்திலே இருக்கிறது. சகோதரத்துவம் என்பதுதான் மனிதகுலத்தின் மாண்புகளிலேயே சிறந்தது. நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு, ஒற்றுமையாக மனிதகுலம் வாழ்வதற்கு, வன்முறை இல்லாமல் மனிதகுலம் வாழ்வதற்கு, சமூக அமைதியோடும் நாட்டு அமைதியோடும் மன அமைதியோடும் வாழ்வதற்கு
மாமருந்தாக இருக்கிற ஒரே கோட்பாடு சகோதரத்துவம் என்கிற கோட்பாடு தான். யாரும் யார் மீதும் வெறுப்பை காட்டக்கூடாது, வெறுப்பை உமிழக்கூடாது. இவன் இந்த சாதி அவன் அந்த சாதி என்றும் வெறுப்பை காட்டக்கூடாது. அவன் இந்த மதம் இவன் அந்த மதம் என்று மதத்தின் அடிப்படையிலும் வெறுப்பை உமிழக்கூடாது, வெறுப்பை கொட்டக்கூடாது. எல்லோரும் சகோதரர்கள் என்கிற உணர்வு மேலோங்க வேண்டும் என்பதை வாழ்வின் அன்றாட நடவடிக்கைகளிலேயே அதனை பின்பற்ற வேண்டும் என்பதை வெறும் பேச்சாக இல்லாமல் அதை நடைமுறையில் செய்து காட்ட வேண்டும் என்பதை உலகுக்கு உணர்த்துகிற ஒரு மார்க்கமாகத்தான் இஸ்லாம் இருக்கிறது. கிறிஸ்தவத்திலும் கூட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று அழைக்கிற அணுகுமுறை கிறிஸ்தவத்திலிருந்து உருவானதுதான். பிரதர் சிஸ்டர் என்று நேரிலே பார்க்கிற போதும் சரி, மேடைகளில் பேசுகிற போதும் சரி, மாநாடுகளில் உரையாற்றுகிற போதும் சரி, கூடியிருக்கிற அனைவரையும் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று விழிக்கிற முறை ஆங்கிலேயரிடமிருந்துதான், ஆங்கிலேயர்கள் என்றால் கிறிஸ்தவர்களிடமிருந்துதான் உலகம் முழுவதும் பரவியது. அதுவும் சகோதரத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிற கோட்பாடு தான். சகோதரத்துவம் என்பது எவ்வளவு உயர்ந்தது, மகத்தானது என்பதை இந்த மார்க்கங்கள் உணர்த்துகின்றன. ஏன் இஸ்லாத்தை இவர்கள் விமர்சிப்பதில்லை என்று சிலர் கேள்வி கேட்கிறார்கள். ஏன் கிறிஸ்தவத்தை இவர்கள் விமர்சிப்பதில்லை என்று ஆத்திரப்படுகிறார்கள். அவர்கள் சுய விமர்சனம் செய்து பார்ப்பதில்லை. இஸ்லாத்திலே முஸ்லீமாக இல்லாத திருமாவளவனை சகோதரனாக அரவணைக்கிற பாங்கு இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது. நாம் எல்லோரும் ஒன்றுதான் என்று சொல்லுகிற உயர்ந்த நாகரிகம் இருக்கிறது. அது நம்மிடம் இல்லையே என்று என்றைக்கு அவர்கள் உணரத் தொடங்குகிறார்களோ அன்றைக்குத்தான் அவர்கள் விமர்சனங்களிலிருந்து விடுபட முடியும். அவர்கள் விரும்புவதைப் போல அவர்களின் மதம் உலகம் தழுவிய அளவிலே பரவும். நான் எல்லா நிகழ்வுகளிலும் கேள்வி எழுப்புவதுண்டு. இஸ்லாம் நபிகள் நாயகத்திற்கு பிறகு தோன்றியது, கிறிஸ்தவம் இயேசு பெருமானுக்கு பிறகு தோன்றியது, பௌத்தம் புத்தருக்கு பிறகு, கௌதம புத்தருக்கு பிறகு தோன்றியது, சமணம் மகாவீரருக்கு பிறகு தோன்றியது. ஆனால் இந்துத்துவம் எப்போது தோன்றியது சொல்ல முடியாது. யார் தோற்றுவித்தது சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அது தொன்மையானது என்று பெருமிதமாக சொல்லுகிற அன்பு தோழர்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த மதங்களுக்கெல்லாம் முந்தைய மதம் இதுதான். இது எப்போது தோன்றியது என்றே சொல்ல முடியாத தொன்மை வாய்ந்தது. அப்படி என்றால் இந்த மதம் உலக நாடுகள் முழுவதிலும் பரவி இருக்க வேண்டும். எல்லோருக்கும் மூத்த மதம், இஸ்லாத்துக்கு மூத்த மதம், கிறிஸ்தவத்திற்கு மூத்த மதம். இன்றைக்கு இஸ்லாம் உலகத்தில் நூற்றுக்கணக்கான நாடுகளில் இருக்கிறது. கிறிஸ்தவம் நூற்றுக்கணக்கான நாடுகளில் பரவி இருக்கிறது. பௌத்தம் அதே போல ஆசிய நாடுகள் முழுவதும் பரவி இருக்கிறது. தென்கிழக்காசிய நாடுகள் முழுவதும் பரவி இருக்கிறது. இப்படி தோன்றிய இடம் ஒன்றாக இருந்தாலும் உலகம் முழுவதும் பரவுகிற வலிமையை இந்த மதங்கள் பெற்றிருக்கின்றன. இஸ்லாம் இந்தியாவில் தோன்றவில்லை, ஆனால் இந்தியாவுக்கு வந்திருக்கிறது. கிறிஸ்தவம் இந்தியாவில் தோன்றவில்லை, ஆனால் இந்தியாவில் வலுப்பெற்றிருக்கிறது. அதே போல இந்தியாவிலே தோன்றிய இந்த மதம் ஏன் இங்கிலாந்திலே பரவவில்லை? ஏன் அரபு நாடுகளுக்கு பரவவில்லை?
ஏன் ஐரோப்பிய நாடுகளுக்கு பரவவில்லை? எல்லோருக்கும் முன்பு தோன்றிய மதம்தானே, மூத்த மதம்தானே. இந்த கேள்வியை தயவு கூர்ந்து நீங்கள் சுய விமர்சனமாக பாருங்கள். அதற்கு காரணம் என்ன என்பதை கண்டுபிடியுங்கள். உண்மையான காரணத்தை உணர வேண்டும். ஒரே ஒரு காரணம்தான், இந்த மதத்தில் சகோதரத்துவம் இல்லை. நீ வேறு நான் வேறு, நீ வேறு சாதி நான் வேறு சாதி என்று, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையிலே இது சிதறி கிடக்கிறது. அதுதான் உண்மையான காரணம். உலகில் எந்த நாட்டிலும் அந்த நாட்டின் பூர்வீக குடிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இது மாறாமல் போனது. இந்தியாவில் பிறந்த பூர்வீக குடிகள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், யாரும் அராபியர்கள் இல்லை. இந்தியாவில் பிறந்த பூர்வீக குடிகள் தான் கிறித்தவர்களாக மாறியிருக்கிறார்கள், யாரும் ஐரோப்பியர்கள் இல்லை. அதேபோல இங்கிலாந்திலே பிறந்த பூர்வீக குடிகள் எந்த நாட்டிலே இந்த மதத்தை பெரிதாக கொண்டாடுகிறார்கள்? இங்கிருந்து புலம்பெயர்ந்த இந்துக்கள் அங்கே போய் கோயில் கட்டியிருக்கிறார்கள், அமெரிக்காவிலே கட்டியிருக்கிறார்கள், ஆப்பிரிக்காவிலே கட்டியிருக்கிறார்கள், ஜப்பானிலே கட்டியிருக்கிறார்கள், இங்கிலாந்திலும் கட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கு ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் எந்த நாடுகளுக்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் இன்றைக்கு சிவன் கோயில், பெருமாள் கோயில், முருகன் கோயில், விநாயகர் கோயில், அம்மன் கோயில் என்று கட்டப்படுகிறது. ஆனால் அவர்கள் அனைவரும் இந்தியா அல்லது இலங்கையை சார்ந்த இந்துக்கள், அந்த மண்ணின் பூர்வீக குடிகள் அல்ல. இந்த வேறுபாட்டை நான் சொல்லுவது குறைத்து மதிப்பிடுவதற்காக அல்ல. இந்த வேறுபாட்டை நான் சொல்லுவதற்கு காரணம், சகோதரத்துவம் எந்த மதத்தில் இருக்கிறதோ அந்த மதத்தை மக்கள் இயல்பாக ஏற்றுக்கொள்வார்கள். எந்த நாடாக இருந்தாலும், எந்த மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் உண்மை காரணம். இதைத்தான் நாம் சுட்டி காட்டுகிறோமே தவிர யாரையும் மதத்தின் பெயரால் கொச்சைப்படுத்துவதற்கோ எந்த ஒரு மதத்தையும் வெறுப்பின் அடிப்படையில் விமர்சிப்பதற்கோ நாம் முயற்சிக்கவில்லை. சகோதரத்துவம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்காக சொல்லுகிறேன். தொடக்க காலங்களில் வள்ளலார் இதை பேசவில்லை. பிற்காலத்தில் வள்ளலார் நாம் இந்திய மண்ணில் சாதியின் பெயராலும் சனாதன தர்மத்தின் பெயராலும் சகோதரத்துவத்தை சிதைத்து விட்டோம் என்று வருந்தி இருக்கிறார். அந்த வள்ளலாருக்கு இப்போது இவர்கள் காவிச்சாயம் பூச பார்க்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய ஐயன் திருவள்ளுவன் பரப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்ற குறளின் மூலம் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு இல்லை என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார். அவர் ஐரோப்பிய நாட்டிலிருந்து வந்தவர் அல்ல, இந்த மண்ணில் தோன்றியவர்தான், இந்த மண்ணில் பிறந்தவர்தான். அவர் ஏன் வருந்தி இதை சொல்ல வேண்டும்? அந்த ஐயன் திருவள்ளுவருக்கு காவிச்சாயம் பூச பார்க்கிறார்கள். யார் மீதும் காவிச்சாயம் பூசட்டும், அதிலே பிரச்சனை இல்லை. ஆனால் சகோதரத்துவத்தை நீங்கள் உயர்த்தி பிடிக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி. காவி பிரச்சனை அல்ல, சகோதரத்துவம் இருக்கா இல்லையா என்பதுதான் கேள்வி. வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் கேள்வி. அந்த சகோதரத்துவத்தை அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையிலே உறுதிப்படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையிலே நாங்கள் புதிதாக உருவாக்கப் போகிற இந்திய அரசு, நாங்கள் புதிதாக உருவாக்கப் போகிற இந்திய நாடு நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற ஜனநாயக விழுமியங்களை உட்கொண்டதாக இருக்கும். அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு.
அந்த கனவை சிதைக்கக்கூடிய வகையில்தான் இப்போது ஆட்சியாளர்கள் சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். இந்த அரசமைப்பு சட்டம் இந்தியாவில் அரச மதம் கூடாது என்கிறது. இதுதான் அவர்களுக்கு பிரச்சனை. இந்தியாவில் அரச மதம் ஏன் கூடாது? எல்லா நாடுகளிலும் அரச மதம் இருக்கிறது அல்லவா? தனிநபருக்கு ஒரு மதம் இருப்பது போல அரசுக்கு ஒரு மதம் உண்டு. ஒவ்வொரு நாட்டிலும் அரசமைப்பு சட்டத்தில் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மைதான். இலங்கையிலே அரச மதம் பௌத்தம், சீனாவிலே அரச மதம் பௌத்தம், மியான்மரிலே அரச மதம் பௌத்தம், பாகிஸ்தானிலே அரச மதம் இஸ்லாம், அராபிய நாடுகளில் அரச மதம் இஸ்லாம், ஐரோப்பிய நாடுகளில் அரச மதம் கிறிஸ்தவம், ஆசிய நாடுகளில் அரச மதம் பௌத்தம். இப்படி எல்லா நாடுகளுக்கும் அரச மதம் இருக்கிற போது, அரசுக்கு ஒரு மதம் இருக்கிற போது, இந்தியாவில் ஏன் அரசுக்கு ஒரு மதம் இருக்கக்கூடாது என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். இருக்கலாம், இருக்கட்டும், வேண்டும். ஆனால் இங்கே எந்த மதத்தை அரசு மதம் என்று அறிவிக்க முடியும்? பெரும்பான்மை மக்கள் நம்புகிற இந்து மதம்தான் இங்கே அரச மதம் என்று இன்றைக்கு பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அனைவரும் சொல்லுகிறார்கள். அது உண்மைதான். ஆனால் ஏன் அதை வைக்க முடியவில்லை? இஸ்லாத்தை வைக்க முடியாது, கிறிஸ்தவத்தை அரச மதமாக அறிவிக்க முடியாது, பௌத்தத்தை அறிவிக்க முடியாது, சமணத்தை அறிவிக்க முடியாது. பௌத்தம், சமணம் 1% கீழே குறைவாக இருக்கிற மக்கள் தொகையை கொண்டிருக்கிறது. இஸ்லாம் அந்நிய மதம், சிறுபான்மை மக்கள் மிகச் சிறுபான்மையாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவ மதம் இந்த மண்ணில் தோன்றவில்லை, அந்நிய மதம். அந்த மதத்தை பின்பற்றவர்களின் எண்ணிக்கை மிக சிறுபான்மை, முடியாது. ஆக இந்து மதத்தை தான் வைக்க முடியும், சரி. ஆனால் இந்து மதத்திலே சகோதரத்துவம் இருக்கிறதா, சமத்துவம் இருக்கிறதா என்ற கேள்வி எழுப்பப்படுகிற போது, சகோதரத்துவம், சமத்துவம் இல்லவே இல்லை, கூடவே கூடாது, வேண்டவே வேண்டாம் என்பதுதான் அதன் உயிர் மூச்சாக இருக்கிறது. அப்படி ஒரு சூழலில் எப்படி அரசாங்கத்தின் மதமாக இதை ஏற்க முடியும் என்பதுதான் காந்தியடிகளுக்கே இருந்த கேள்வி. அவரே ஒரு இந்து தான். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு இருந்த கேள்வி அதுதான். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்மொழிந்தது, முன்வைத்தது இதுதான். ஃப்ரெட்டர்னிட்டி இல்லையே, சகோதரத்துவம் இல்லையே. சகோதரத்துவம் இல்லாத ஒரு மார்க்கத்தை அரசாங்கமே இது என் மதம் என்று சொன்னால் அரசாங்கமே சகோதரத்துவம் வேண்டாம் என்று சொல்வதாக பொருளாகிவிடும். சமத்துவம் இல்லாத ஒரு மதத்தை தன் மதமாக அரசு ஏற்றுக்கொண்டால் சமத்துவம் தேவையில்லை என்று அரசாங்கமே ஒப்புக்கொள்வதாக ஆகிவிடும். ஆகவே சகோதரத்துவம் இல்லாத, சமத்துவம் இல்லாத ஒரு மதத்தை அரச மதமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற சூழலில்தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இந்த நாடு மதசார்பற்ற நாடு, இந்த அரசு மதசார்பற்ற அரசு என்று சொல்ல வேண்டிய தேவை உருவானது. இதுதான் யதார்த்தமானது. இதனை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் காரணம். அப்படி என்றால் இந்த மதத்தில் சகோதரத்துவம் தான் முக்கியம், இனிமேல் பிறப்பால் உயர்வு தாழ்வு கிடையாது, உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்ற நிலை இருக்காது, இதை ஒழிப்போம் என்று திருமாவளவனை விட வேகமாக அவர்கள் அல்லவா பேச வேண்டும். சாதியை ஒழிப்போம் என்று ஆர்எஸ்எஸ் பேசினால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேவையே இல்லை, கலைத்து விட்டு போவோம். தேவையே இல்லை, அப்படி ஒரு அரசியல் தேவையில்லை. வெறும் பதவிக்காக உருவான இயக்கம் இல்லை இது. 2 எம்எல்ஏ எம்பிக்காக உருவான இயக்கம் இல்லை. அதனால் எதையும் சாதித்து விட முடியாது, எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தி விட முடியாது. பதவிக்கு வருகிற தனிநபர்கள் வேண்டுமானால் அதிலே மகிழ்ச்சி அடையலாம், அதனால் பெரிய தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தி விட முடியாது. சின்ன சின்ன வளர்ச்சி பணிகளில் கவனம் செலுத்தலாம், அவ்வளவுதான். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்தியல். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்பதுதான் தந்தை பெரியாரின் கருத்தியல். சாதியே கூடாது என்பதுதான்
மகாத்மா ஜோதிபா பூலேவின் கருத்தியல், அதுதான் கௌதம புத்தரின் சிந்தனை, அதுதான் ஐயன் திருவள்ளுவனின் சிந்தனை, அதுதான் அவ்வை பாட்டியின் சிந்தனை. ஏன் திருமாவளவன் பிஜேபியோட போகக்கூடாதுன்னா இதுதான் காரணம். இந்த அரசியல் உள்வாங்கி கொண்டதுதான் காரணம். அவர்கள் ஒரு நாளும் சகோதரத்துவத்தை பேசியதில்லை, அவர்கள் ஒரு நாளும் சமத்துவத்தை பேசியதில்லை. சாதி பெருமையை பேச ஊக்கப்படுத்துவார்கள். நீ இன்ன சாதி ஆண்ட சாதின்னு சொல்லிக்கோ, அதுக்கு என்ன செலவு உனக்கு ஆகுமோ அது நீ பேரணி நடத்தணுமா பணம் தரோம், ஆண்ட சாதின்னு சொல்கிறதுக்கு மாநாடு நடத்தணுமா பணம் தரோம். சாதி பெருமையை பேசுவதற்கு எது வேண்டுமானாலும் செய்வோம். சாதி 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 என்று சொன்னால்தான் அவர்கள் விரும்புகிற அரசியலை இங்கே செய்ய முடியும். சாதி கூடாது சாதி கூடாது என்று சொல்லுவதுதான் அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டம் மதசார்பின்மையை வலியுறுத்துகிறது. 3 முக்கியமான கோட்பாடு: புளூரலிசம் பன்மைத்துவம், செக்யூலரிசம் மதசார்பின்மை, ஃபெடரலிசம் கூட்டாட்சி தத்துவம். அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கோட்பாடுகள். அந்த செக்யூலரிசம் என்கிற மதசார்பின்மையை ராமபக்தராக இருக்கிற காந்தியடிகளும் ஒத்துக்கொண்டார் என்பதால் தான் அவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார்கள். அவர் இந்துக்களுக்கு விரோதி கிடையாது, இந்து கடவுள்களுக்கு விரோதி கிடையாது, சனாதன தர்மத்துக்கு எதிரி இல்லை, சாதி ஒழிகை என்றும் அவர் சொன்னதில்லை, தீண்டாமை ஒழியட்டும் என்று சொன்னார். அம்பேத்கருக்கும் அவருக்கும் கடுமையான முரண்பாடு, கடுமையான மோதல். ஆனால் இந்த 3 பேரும் ஒரு புள்ளியிலே உடன்பட்டார்கள். அம்பேத்கர், நேரு, காந்தி. என்னவென்றால் அரசாங்கத்திற்கு மதம் வேண்டாம் என்பதுதான், மதசார்பின்மை என்பதுதான். ஆகவேதான் இந்த அரசமைப்பு சட்டத்தை, புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை இன்றைக்கு ஆட்சியிலே இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொண்டதாக நடிக்கிறார்கள். ஆனந்த்குமார் ஹெக்டே என்ற ஒரு எம்பி, பிஜேபி எம்பி, நமக்கு எதிரியே அரசமைப்பு சட்டம்தான் என்று முதல் முறையாக வாய் திறந்து வெளிப்படையாக பேசியிருக்கிறார். இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டுமானால் 400 இடங்களில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஏன்? அரசமைப்பு சட்டம் சமூக நீதியை பேசுகிறது, கருத்துரிமை போன்ற சுதந்திரத்தை பேசுகிறது, சமத்துவத்தை பேசுகிறது, சகோதரத்துவத்தை பேசுகிறது. இதுவெல்லாம் அவர்களின் உயர்வு தாழ்வு கொள்கைக்கு எதிரானது. தீட்டு கொள்கை காணாமல் போய்விடும், அகமண முறை அழிந்து போகும். இந்த 3 தான் சனாதன தர்மம். பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு, சாதிக்குள் சாதி திருமணம் செய்ய வேண்டும் என்கிற அகமண முறை, தீட்டுக் கொள்கை. உலகத்தில் எந்த மதத்திலும் இந்த 3ம் கிடையாது. இஸ்லாத்திலே தீட்டுக் கொள்கை உண்டா? கிறிஸ்தவத்திலே தீட்டுக் கொள்கை உண்டா? உலகத்தில் எந்த மதத்திலாவது தீட்டுக் கொள்கை உண்டா? உட்கார்ந்த இடத்துல வந்து தண்ணி ஊற்றி யாராவது சுத்தம் செஞ்சிருக்கிறாங்களா? இந்த இடத்துக்கு ஒன்று தாண்டி வரக்கூடாதுன்னு இந்த மதத்திலேயாவது சொல்லி இருக்கிறார்களா? வந்தால் தீட்டு என்று சொல்லி இருக்கிறார்களா? தீட்டு கிடையாது. எந்த மதத்திலும் தீட்டுக் கொள்கை கிடையாது. ஒரு சாதி விட்டு இன்னொரு சாதி திருமணம் செய்யக்கூடாது என்று எந்த தர்மமும் சொல்லவில்லை. அந்த அடிப்படையிலே ஆணவ கொலையும் நிகழ்ந்ததில்லை. உலகத்தில் எந்த மதத்திலும் கிடையாது. பிறப்பால் ஒருவன் உயர்ந்தவன் இன்னொருவன் தாழ்ந்தவன் என்று சொல்லுகிற தர்மம் உலகத்தில் எந்த மதத்திலும் கிடையாது. இந்த 3ம் சனாதன தர்மத்தில் இருக்கிறது. இதுதான் சனாதன தர்மம். நாம் ரிச்சுவல்ஸை சொல்லலை. நீ மொட்டை போடுறதோ, நாக்கில் அழகு குத்துறதோ, அல்லது காவி உடை உடுத்துவதோ, இதெல்லாம் ரிச்சுவல்ஸ், இதெல்லாம் சடங்கு சம்பிரதாயங்கள். இது இந்து தர்மம் கிடையாது. இது உருவாக்கி கொண்ட சடங்கு முறைகள். இதை யாரும் குறை சொல்லவில்லை, நாம் சொல்லவில்லை. சனாதன தர்மம் கூடாது. இந்த 3ம் கூடாது என்றால் சமத்துவம் வேண்டும், சகோதரத்துவம் வேண்டும். சகோதரத்துவம் சமத்துவம் வந்துவிட்டால் இந்த 3ம் இல்லாமல் போகும். இதுதான் பிரச்சனை. சகோதரத்துவம் சமத்துவம் என்றால் ஜனநாயகம். சகோதரத்துவம் இல்லை, சமத்துவம் இல்லை என்றால் அது சனாதனம். இதைத்தான் நாம் பேசுகிறோம். அருமை தோழர்களே, சமூக நல்லிணக்கம் தேவை, சமத்துவம் தேவை என்று பேசப்படுகிற அரசமைப்பு சட்டம் முன்மொழிகிற இந்த கருத்தியலுக்கு நேர் எதிராகத்தான்
அண்டை நாடுகளிலிருந்து அகதிகளாக இங்கே வரக்கூடியவர்களில் முஸ்லிம்களுக்கு மட்டும் குடியுரிமை இல்லை என்று ஒரு சார்பாக மதம் சார்பாக ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த சட்டம் அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. அகதிகளாக வரக்கூடிய யாரையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. எங்கள் நாட்டில் இடம் கிடையாது. ஆப்கானிஸ்தான்லேருந்து, பாகிஸ்தான்லேருந்து, பங்களாதேஷ்லேருந்து வர்றவங்களை நாங்கள் உள்ளே விட மாட்டோம். மியான்மர்லேருந்து வர்றவங்களை விட மாட்டோம். ஸ்ரீலங்காவிலேருந்து வர்றவங்களை விட மாட்டோம். வந்தால் அவங்கள வந்து கேம்பில் போட்டுருவோம் அப்படின்னு ஒரே முடிவாக எடுத்தால் அது பிரச்சனை இல்லை. அதுவே மனித உரிமைகளுக்கு எதிரானது. அப்படி செய்யக்கூடாதுன்னு யூஎன் சார்ட்டர் இருக்குது. ஐநா மனித உரிமை கவுன்சிலில் அகதிகளுக்கு என்று ஒரு ஒப்பந்தம் இருக்குது. உலகத்தில் அடைக்கலம் தேடி வரக்கூடிய யாரையும் வெளியேற்றக்கூடாது, மறுக்கக்கூடாது, அவர்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை தர வேண்டும், வாழ்வாதாரங்களை அமைத்து தர வேண்டும். இதெல்லாம் யூஎன் சார்ட்டர் ஃபார் ரெஃப்யூஜிஸ், அகதிகளுக்கு என்று இருக்கக்கூடிய ஒப்பந்த ஷரத்துகள். அந்த ஒப்பந்தத்தில் இதுவரையில் இந்திய அரசாங்கம் கையெழுத்து போடவே இல்லை. அந்த யூஎன் சார்ட்டர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் என்கிற அந்த பட்டயத்திலே இந்திய அரசு இன்னும் கையெழுத்திடவில்லை. அப்படி கையெழுத்திட்டால் இலங்கை அகதிகளை இப்படி போய் கேம்பில் அடைக்க மாட்டாங்க. விருப்பப்பட்ட இடத்துல அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து, அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்து, அவங்கள பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. உலகத்தில் எந்த நாட்டில் போய் எல்டிடியிலேருந்து இருக்கிறேன்னு சொன்னால் தான் அவங்களுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுக்குறாங்க. இங்கே எல்டிடின்னு தெரிஞ்சால் அயல் நாட்டுக்கு சந்தேகப்பட்டாலே பிடிச்சி இலங்கையை கொடுத்துருவாங்க. இந்தியாவில் ஃப்ரான்ஸுக்கு போனால் நீ இயக்கத்தில் இருந்தா அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆதாரம் காட்டினா இங்கே இரு, பத்திரமா இரு, பாதுகாக்கணும். அங்கே போனால் அவனை கொண்டுருவான். நீ வேறு நாட்டுக்கு போனால் அவனை பிடிச்சி கொண்டுருவானுங்க. அதனால் நான் என் நாட்டில் உனக்கு அடைக்கலம் தரேன், உனக்கு குடியுரிமை தரேன், இங்கே பாதுகாப்பாயிரு. இதெல்லாம் எதனால் வருகிறது? யூஎன் சார்ட்டரில் கையெழுத்திட்டதுனால வருகிறது. ஐநா பேரவையில் கையெழுத்திட்டதனால் இந்த மாதிரி அந்த நாடுகள்லாம் செய்கிறாங்க. ஒவ்வொரு நபருக்கும் தலையை எண்ணி அவர்களுக்கு வாழ்வாதார தொகையை தராங்க. அவங்க குழந்தை இருந்தால் குழந்தைக்கு பால் கொடுக்கறதுலேருந்து பிஸ்கட் கொடுக்கறதுலேருந்து 3 வேளை அவங்களுக்கு என்ன தரணும், மருந்து மாத்திரை எவ்வளவு தரணும், பள்ளிக்கு போனால் பள்ளிக்கு கட்டணம் எவ்வளவு, கல்லூரிக்கு போனால் கல்லூரி கட்டணம் எவ்வளவு, இவ்வளவையும் அரசாங்கம் தருகிறது இன்னொரு நாட்டிலிருந்து ஓடி வருகிற அகதிகளுக்கு. ஆனால் இந்தியாவில் இது கிடையாது. இப்போ இப்படி ஒரு சட்டம் இவர்கள் கொண்டு வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும் கிடையாது, இலங்கை நாட்டிலிருந்து வந்ததை பற்றி நாங்கள் பொருட்படுத்தவே இல்லை. அவனும் இந்து தான், தமிழர்களாக இருந்தாலும் அவர்கள் இந்து. ஆனால் அந்த இந்துக்களுக்கு கிடையாது, இலங்கை இந்துக்களுக்கு கிடையாது. பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு உண்டு, ஆப்கானிஸ்தானிலிருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு உண்டு, பங்களாதேஷிலிருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு உண்டு. இப்படி ஒரு சட்டம், இப்படி ஒரு சட்டம் எழுதக்கூடாது என்பது அரசமைப்பு சட்டம். அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த மதசார்பின்மையை நீர்த்து போக செய்கிற வேலையை அரசு செய்கிறது. அதனால்தான் நாளை காலை 10 மணிக்கு வள்ளுவர் கோட்டம் அருகே எனது தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. 2 மணி 3 மணி வரையில் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்களும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் இனிய ரமலான் வாழ்த்துக்களை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.